ஓகே. உங்களோட ஓலெவல் பேப்பர், அதாவது கிரேட் 10 ஆக்களுக்கும் ஓலெவலுக்கும் நீங்க அதே சிலபஸ் தான். இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம். அண்ட் தென் ஏ லெவல் ஆக்களுக்கும் இதுல இருந்து எடுத்துக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ரைட்? அந்த பேராகிராஃப் ரைட் பண்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த ஓலெவல்ல இருந்து நீங்க எடுக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரைட். அப்போ நாங்க 7th கொஷின் வரைக்கும் பார்த்துருந்தோம். டுடே 8th கொஷின் கொஞ்சம் பார்ப்போம், ரைட்? ஸோ ஓலெவல் ஆக்களுக்கு 8th கொஷின் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுத சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 9வது கொஷின் அப்படி இல்லைன்னு சொன்னா, அதாவது பார்ட் 1ல ஏ பார்ட்ல இப்படி ஒரு உங்களுக்கு 65 60 70 வேர்ட்ஸ் கிட்ட வரும். ஓலெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 50 வேர்ட்ஸ்ல வந்தீங்க, சரியா? ஸோ இப்படி 2 செலெக்ஷன்ஸ் தருவாங்க. முதலாவது செலெக்ஷனை பாருங்க. த ஜாப் ஐ லைக் மோஸ்ட். நான் மிகவும் விரும்புகிற ஒரு தொழில். ஸோ டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம். ஸோ நீங்க அதை பத்தி எழுதுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா த வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். த வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன? லைஃப்ல நண்பர்கள்ன்ற பெருமதி என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஹெடிங். அப்ப இதுக்கு நான் ஜஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பேராகிராஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீங்க மெனுவலா ரைட் பண்ணி தான் பழகணும். ஸோ இதுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னா, உங்களுக்கு நிறைய சாம்பிள் எஸ்ஏஸ், அடுத்தது பேராகிராஃப்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒரு சாம்பிள்ஸா ஒவ்வொரு ஹெடிங்க்கும் ஒரு சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன், ரைட்? ஸோ முதல்ல த ஜாப் ஐ லைக் மோஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு 50 வேர்ட்ஸ்ல நானும் ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிறேன். ஸோ பாருங்க. ஸோ எந்த பேஷன் வச்சு நான் டீச்சிங்கை வச்சு எழுதியிருக்கேன். ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கவனிங்க. த ஜாப் ஐ லைக் மோஸ்ட் இஸ் டீச்சிங். அப்ப இப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இப்படியான டைட்டில்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதையே வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன செஞ்சிருக்கோம்? த ஜாப் ஐ லைக் மோஸ்ட் இஸ் டீச்சிங். நான் மிகவும் விரும்புகிற ஜாப் வந்து டீச்சிங் அப்படின்னு சொல்லி எழுதி. அடுத்தது, I enjoy sharing knowledge and helping others learn new things. Right. அப்ப இப்படியான பேராகிராஃப்ஸ் எழுத போகல யோசிக்கணும். உங்களோட மைண்ட் செட்ல ஒரு ஐடியாவை எடுத்துட்டு அதைத்தான் நாங்க மாத்த போறோம், ரைட்? ஸோ அப்ப நான் என்ன எழுதிருக்கேன்? ஐ என்ஜாய் ஷேரிங் நாலேஜ் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் லேர்ன் நியூ திங்ஸ். அப்ப ஐடியா என்ன? எனக்கு மற்றவங்களுக்கு என்ன நாலேஜை வந்து ஷேர் பண்றதுக்கும் மற்றவங்க புதிய விஷயங்களை லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் அந்த விஷயத்தை என்ஜாய் பண்றேன் அப்படின்னு எழுதிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. இட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ் டு see my students improve and succeed. அப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதையும் சக்சஸ் ஆகிறதையும் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம். அது எனக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிறேன். டீச்சிங் இஸ் அ மீனிங்ஃபுல் ஜாப் பிகாஸ் இட் ஷேப்ஸ் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். ஸோ டீச்சிங் வந்து ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஜாப் அண்ட் அது எதிர்கால சந்ததியினரை ஷேப் பண்றதுக்கு உதவுது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அடுத்தது, ஐ ஃபீல் ப்ரவுட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் பீயிங் அ டீச்சர். அப்போ ஒரு டீச்சரா இருக்கிறதுக்கு நான் சாட்டிஸ்ஃபைடாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இப்படி சிம்பிளான ஒரு மீனிங்ஃபுல்லான கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாத ஒரு பேராகிராஃப் தான் நீங்க எழுத வேணும், ரைட்? ஓகே. அடுத்தது பாருங்க, இதே மாதிரி இன்னொரு ஹெடிங், த வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இப்படி ஈஸியான டாபிக்ஸ் தான் தருவாங்க, ரைட்? ஜென்ரலா நாங்க யோசிச்சு எழுதுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அ ப்ரெஷஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன, லைஃப்ல ஒரு ஒரு பெருமதி மிக்க ஒரு பகுதி அவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸை வச்சு அழகா இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தே சப்போர்ட் அஸ் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் அண்ட் ஷேர் அவர் ஹாப்பினஸ். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? எங்களுக்கு கஷ்டமான டைம்ஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, அதோட அவங்களோட சந்தோஷத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை நாங்க அழகா ஒரு சென்டென்ஸாக இந்த 2வது சென்டென்ஸ் எழுதி. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கைட் அஸ், கரெக்ட் அஸ் அண்ட் ஸ்டாண்ட் பை அஸ். அப்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? எங்களை கைட் பண்ணுவாங்க, நாங்க தப்புகள் செய்யற டைம் கரெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது, ஸ்டாண்ட் பை அஸ்ன்னு சொன்னா எங்களுக்கு கூட நிற்பாங்கன்னு சொல்றது அப்படி எழுதிக்க. அடுத்தது, லைஃப் பிகம்ஸ் ஈஸியர் அண்ட் மோர் ஜாய்ஃபுல் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும்?
லைஃப் வந்து ஈஸியான ஒரு மெத்தட்ல இருக்கும். அடுத்தது நிச்சயம் சந்தோஷமான ஒரு லைஃபாக இருக்கும். ஸோ அதை எழுந்திருக்கு. அடுத்தது ஃபைனலி their presence adds meaning and comfort to our journey through life அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அப்ப அவங்க இருக்கிற அவங்களோட பிரசன்ஸ்ன்னு சொல்றது அவங்க எங்களோட லைஃப்ல இருக்கிறது எங்களோட லைஃபுக்கு ஒரு மீனிங் ஒரு அர்த்தத்தை தருது. அதோட எங்களோட பயணம் வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒரு வசதியை தருது. ஸோ இப்படியான ஐடியாக்களை நீங்க மைண்ட்ல எடுத்து அதை சென்டென்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சரி, ரைட்? ஸோ அப்போ ஒவ்வொரு பேப்பர் ஹெடிங்ஸுக்கும் நான் டிஃப்ரெண்டான சாம்பிள்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ இது ஒன் ஆஃப் த சாம்பிள்ஸ் அண்ட் பிடிஎஃப் வெர்ஷன்ல நான் உங்களுக்கு உங்களோட குரூப்ல அதை ஷேர் பண்ணேன், ரைட்? அண்ட் ஆல்சோ பேப்பர்ல இல்லாத மாதிரியான டாபிக்ஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு போடுவேன். அதை நீங்க ரைட் பண்ணி எனக்கு அனுப்புறேன், ரைட்? ஓ, ஸோ இப்படிதான் இந்த ஆர்டினரி லெவல்லையோ ஏ லெவல்லையோ நீங்க என்ன செய்யலாம், பேராகிராஃப் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா செய்யலாம், ரைட்? ஸோ இதுல கிராமர் மிஸ்டேக்ஸ் உங்களோட எல்லாரையும் கிராமர் மிஸ்டேக்ஸை நான் செக் பண்ணணும். ஸோ அதனால வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அதை நீங்க எனக்கு செஞ்சாரு, ரைட்? ஓகே, இப்போ எங்களோட பேப்பருக்கு வருவோம். அப்ப இது வந்து 8th கொஷின். இந்த 8th கொஷினோட வந்து எங்களுக்கு பார்ட் 1 ஃபினிஷ் ஆயிடும் ஓ லெவல், ரைட்? ஸோ கிரேட் 10க்கும் ஓ லெவலுக்கும் சேம். ஏ லெவல் ஆகிற ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஏ லெவல் கிளாஸஸ்ல, ரைட்? இப்போ பார்ட் 2 பாருங்க. fill in the blanks with the following words அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க ஒரு டெஸ்ட். அப்ப இதுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸை பாருங்க, எப்படியான வேர்ட்ஸ் தந்திருக்குது. பிஃபோர், பிஃபோர்னு சொன்னா என்ன, முன்னால அப்படின்னு நாங்க சொல்றது. as soon as அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா உடனே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு மீனிங்ல தான் as soon as வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எழுதுன்னு பாருங்க. I started teaching English as soon as I finished my AL exam அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதினோம்னு சொன்னா இதுல மீனிங் எப்படி வரும் தெரியுமா? I started teaching English as soon as I finished my A level exam. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் A level exam நான் முடிச்ச உடனே இங்கிலீஷ் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். அப்ப அந்த உடனே அப்படிங்கிற ஒரு மீனிங் வருதுனே, அதான் இந்த as soon as, ரைட்? ஓகே, அடுத்தது சின்ஸ் சொல்றது ஒரு ஒரு டைம்ல இருந்து அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு சின்ஸை யூஸ் பண்ணுவோம். அன்டில் சொல்றது அன்டில் டுமாரோ அப்படின்னு சொன்னா நாளைக்கு வரைக்கும், நாளை வரை அப்படின்னு சொல்றது அந்த வரை இருக்கி, அதான் அன்டில். அடுத்தது டியூரிங் சொல்றது ஒரு டைமின் போது. இப்ப டியூரிங் வீக்கெண்ட்ஸ் சொன்னா வார இறுதி நாட்களின் போது அப்படின்னு சொல்றது டியூரிங், ரைட்? சோன்னு சொன்னா ஆகவே அல்லது அதனால். அன்லெஸ் சொன்னா ஒரு விஷயத்தை செய்யாத வரை அப்படின்னு சொல்லி வரும், ரைட்? ஆஃப்டர்ன்னு சொன்னா பிறகு. whenever அப்படின்னு சொல்றது, whenever அப்படின்னு சொல்றது எப்போதெல்லாம் அப்படின்னு சொல்லும், அதுதான் whenever அப்படின்னு சொல்றோம். அதே போல while சொல்றதும் இந்த கிட்டத்தட்ட டியூரிங் மாதிரியான போதுங்கிற ஒரு மீனிங் வரும். பட் அதை எழுதுறதுக்கு சில ஸ்ட்ரக்சர்ஸ்ல சில டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ரைட்? இப்ப கொஷன்ஸை பாருங்க, பிளாங்க்ஸை பார்ப்போம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்க பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும், ரைட்? Mahesh will finish his secondary education next year when he is 15. அப்ப என்ன சொல்றாங்க? மகேஷ்னு சொல்ற ஒரு போய் வந்து அவரு 15 வயசு ஆகக்குள்ள, அடுத்த வருஷம் 15 வயசு ஆகக்குள்ள அவரோட செகண்டரி எஜுகேஷனை பினிஷ் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஓகே, he wants to enter the university. அவரு யூனிவர்சிட்டி என்டர் பண்ண விரும்புறாரு. இங்கால தட் அது அப்படின்னு தந்திருக்காங்க. அப்ப எதை சொல்றாங்க? அவரு செகண்டரி எஜுகேஷனை பினிஷ் பண்ணதுக்கு பிறகு, அதன் பிறகு அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப இந்த இடத்துல எது போட்டா சரியா இருக்கும் எங்களுக்கு பிளாங்குக்கு? அதன் பிறகுன்னு சொல்ல போகல, இங்க நீங்க ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லி போடுங்க, ரைட்? அப்ப எங்களுக்கு இது அவுட். ரெண்டாவது ரீட் பண்ணி பார்ப்போம். he is a clever boy. he was able to write computer programs அப்படின்னு சொல்லி தந்திக்காக. என்ன அர்த்தம்? அவருக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ண இயலுமாக இருந்தது. இங்கால he was 13, அவருக்கு 13 வயதாக இருந்தது அப்படின்னு சொல்லி வந்தீங்க. அப்ப இந்த இடத்துக்கு நாங்க அவருக்கு 13 வயசாக இருக்கிறதுக்கு முன்னால இருந்து அவரால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்
ரைட் பண்ண இருந்தது. அப்ப முன்னாள்னு சொல்றதுக்கு நாங்க இங்க என்ன போடலாம்? Before, right? He was able to write computer programs before he was 13. 13 வயசு ஆகிற அந்த டைமுக்கு முன்னால இருந்தே அவருக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணிடலுமா இருந்தது. அடுத்த சென்டென்ஸை பாருங்க. அப்ப எங்களுக்கு 2 வேர்ட்ஸ் போயிட்டு, ரைட்? பிஃபோர். அடுத்ததை பாருங்க. he goes for music classes. அவன் மியூசிக் கிளாஸஸ்களுக்கு செல்கின்றான். இங்கெல்லாம் வீக்கெண்ட்ஸ். அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல சொன்னேன், டியூரிங் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வார இறுதி நாட்களின் போது. அப்ப இந்த இடத்துக்கு பொருத்தமான வேர்ட் யாரு? டியூரிங், ரைட்? அப்ப டியூரிங் வந்து அந்த போது அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும், ரைட்? டியூரிங் வீக்கெண்ட்ஸ். he practices music at night when everybody is trying to sleep. அப்ப அவர் எல்லாரும் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டைமான நைட்ல மியூசிக் பிராக்டிஸ் பண்றாரு. அண்ட் இங்கால he finds time. அவர் he finds time என்ன? நேரம், அவனுக்கு நேரம் கிடைக்கின்ற போது. அப்ப எப்படி வரணும்? நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் அப்படின்னு வரணும், சரிதானே? அப்ப எப்போதெல்லாம் சொல்ற மீனிங்ல என்ன வேர்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்? whenever, right? whenever, right? Okay, so and whenever he finds time. அப்ப டோட்டலா இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்க. he practices music at night when everybody is trying to sleep and whenever he finds time. அப்ப நைட்ல எல்லாரும் தூங்குற டைமுக்கு இவர் மியூசிக் பிராக்டிஸ் பண்றாரு. அதே போல எப்போதெல்லாம் அவருக்கு டைம் கிடைக்குதோ அப்பயும் பிராக்டிஸ் பண்றாரு அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் அது. ஓகே, ரைட். அப்ப எங்களுக்கு whenever அப்படிங்கிறது போயிடுச்சு. அடுத்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்ப்போம். he hasn't got much money. என்ன அர்த்தம்? அவர்கிட்ட நிறைய காசு இல்ல. இங்கால he wants to do a part-time job. அப்ப அவரிடம் நிறைய காசு இல்ல, அதனால அவர் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று செய்ய விரும்புறாரு அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப இந்த இடத்துக்கு அதனால் அல்லது ஆகவேன்னு சொல்ல போகல என்ன போடலாம்? so, right? yes, so he wants to do a part-time job. அதோட இங்க கமாண்ட் வச்சிருக்காங்க பாருங்க. கமாண்ட் போட்டுட்டு இங்கால he is in the university. யூனிவர்சிட்டியில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் சொல்லுது. அப்ப நமக்கு எப்படி வரணும்? அவர் யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற போது அப்படின்னு வரணும். அப்ப டியூரிங் சொல்றது வீக்கெண்ட் மாதிரியான இடங்களுக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம், சரியா? பட் இப்படி யூனிவர்சிட்டியில இருக்கின்ற போது, ஒர்க்ல இருக்கின்ற போது, இப்படியெல்லாம் சொல்ல போகல என்ன நாங்க சொல்லலாம்? அந்த while he is in the university. அப்ப என்ன சொல்றோம்? he wants to do a part-time job while he is in the university. யூனிவர்சிட்டியில இருக்கின்ற நேரம் அவரு ஒரு பார்ட் டைம் ஜாப செய்ய விரும்புறாரு அப்படின்னு சொல்லி. சோ எங்களுக்கு whileம் போயிட்டு. அடுத்த blank பார்ப்போம். he has passed his exams. he plans to find a job. அப்ப இந்த சென்டென்ஸை கவனிங்க. he plans to find a job என்ன மீனிங்? அவன் ஒரு தொழில் ஒன்றை, ஜாப் ஒன்றை தேடிக்கொள்றதுக்கு பிளான் பண்ணுகின்றான். இங்கால he has passed his exams. அவனுடைய எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கு. அப்ப முன்னால நாங்க எது போட்டா சரியா வரும்னு சொன்னா, அவன் எக்ஸாம பாஸ் பண்ணின உடனேயே ஒரு ஜாப்பை எடுத்துக்கொள்ள பிளான் பண்றான். அப்ப உடனேன்னு சொல்ற மீனிங்ல நாங்க என்ன வேர்ட், என்ன ஒரு ஃப்ரேஸ் ஒன்று பார்த்தோம். நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல சொன்னேன், as soon as, right? அப்ப as soon as he has passed his exams, he plans to find a job. எக்ஸாம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணின உடனே அவன் ஒரு ஜாப்ப எடுக்கிறதுக்கு பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லி இருக்கு, ரைட்? அப்ப எங்களுக்கு as soon as போயிட்டு, ரைட்? அடுத்த விஷயத்தை பாருங்க. childhood, he has been planning to travel around the world அப்படின்னு இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் நாங்க போடணும். அப்ப எங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் மிச்சம் இருக்கு? since, until, so அப்படிங்கிற 3 வேர்டு இருக்கு, ரைட்? அப்ப பாருங்க, childhood, he has been planning to travel around the world. childhood சொல்றது என்ன?
இளமை பருவம், சின்ன பிள்ளையா இருக்கிற டைம் வந்து சைல்ட்ஹுட்னு சொல்றேன். He has been planning to travel around the world. அவன் உலகத்தை சுற்றி வர பிளான் பண்ணி கொண்டிருக்கின்றான். அப்ப எப்படி இந்த இடத்துல வரணும்? சின்ன வயசுல இருந்து அவன் வேர்ல்டு வேர்ல்ட சுத்தி டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கின்றான். அப்ப இருந்து அப்படின்னு சொல்ற மீனிங்ல யார் வார எங்களுக்கு? சின்ஸ், ரைட்? சின்ஸ் சைல்ட்ஹுட். அப்ப தொடர்ந்து ரீட் பண்ணி பாருங்க. பட் his dream will not come true. அவனுடைய கனவு நிஜமாகாது. will not come true. Since இந்த இடத்துல என்ன போடணும்? unless he collects sufficient money. அப்ப என்ன அர்த்தம்? அவன் போதுமான மணியை கலெக்ட் பண்ணாத வரை அவனுடைய கனவு உண்மையாகாது. இப்ப விளங்கிச்சா இந்த unless எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி? unless he collects sufficient money. தேவையான sufficient money என்ன? போதிய அளவு பணம். போதிய அளவு பணத்தை அவன் கலெக்ட் பண்ணாத வரை, unless he collects sufficient money, என்ன நடக்காது? his dream will not come true. ரைட்? அப்ப இங்க இருக்கிற விஷயத்த இந்த விஷயம் நடக்காத வரை அப்படின்னு மாத்துறது தான் இந்த unless வேலை. ஓகே, இது கிளியரா இந்த வேர்ட் unless எல்லாருக்கும்? எவ்ரிபடி எப்படி அந்த unless யூஸ் பண்ணு விளங்கிச்சா? yes sir. ஓகே தான் நீ, ரைட்? எஸ். இப்போ ஃபைனலி எங்களுக்கு ஒரே ஒரு வேர்ட் மட்டும் மிச்சம் இருக்கணும். ஐ திங்க் எக்ஸ்ட்ரா ஒன்று தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் see. ஓகே, ஸோ எங்களுக்கு என்னென்ன வந்துட்டு சின்ஸ் பெய்த்து அன்லெஸ் பெய்த்து ஸோ பெய்து இல்லை, சரியா தான் தந்தீங்க. அப்ப என்ன மட்டும் மிச்சம் இருக்கி? அன்டில். ரைட், அன்டில்னு நாங்க என்னத்த சொன்னேன்? வரை அப்படிங்கிற வேர்டுக்கு சொன்னேன். அப்ப இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. He doesn't want to get married until he is 30. 30 வயசு ஆகிற வரை அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கொள்ள விருப்பம் இல்லை. He doesn't want to get married until he is 30. சரியா? இப்படி உங்களுக்கு இந்த unless, as soon as, while, so, since இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல ஃபில் பண்ண வரும். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 9 உங்களுக்கு கிளியரா இருந்துச்சா everyone? Tavish, was it clear? Yes, sir. Okay, Abdul Rahman, what about you? Yes, sir. Olivia, Nuha, Rashada, do you understand this question? Do you know how to do this question now? Yes sir. Yes, okay. So இப்போ டெஸ்ட் நம்பர் 10க்கு வருவோம். ஓகே, டெஸ்ட் நம்பர் 10. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, select a word from the box which has a similar meaning to the phrases given within brackets and write it in the space given. There are 3 extra words. என்ன சொல்றாங்க? அப்ப 3 எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்காம். எங்களுக்கு இந்த பிளாங்க்ஸ்ல வரக்கூடிய வேர்டுக்குரிய ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் உண்டு இந்த பிராக்கெட்ஸ்ல தந்திக்காங்க. அதுக்கு எது மெச் ஆகுதோ அதை நாங்க இந்த வேர்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சு எடுத்து எழுது. இப்ப பேராகிராஃபை ரீட் பண்ணிட்டு போவோம். லுக் அட் எனி ரோட் சைட் கார்பேஜ் டம்ப். அப்ப கார்பேஜ் டம்ப்னு சொல்றதுன்னா குப்பை கொட்டுறது தான் கார்பேஜ் டம்ப்னு சொல்றேன். அப்ப லுக் அட் எனி ரோட் சைட் கார்பேஜ் டம்ப். கார்பேஜ் டம்ப பாருங்க ரோட் சைட்ல இருக்கிற. இன் அடிஷன் டு வெஜிடபிள் ஸ்கிராப்ஸ். அப்ப வெஜிடபிள் ஸ்கிராப்ஸ் என்ன? மரக்கறியில இருந்து வர குப்பை. மரக்கறியில இருந்து வர குப்பைக்கு மேலதிகமாக பேப்பர் அண்ட் broken glass, you will notice நீங்க you will notice நீங்க காணுவீங்க. you will notice வந்துட்டு ஒரு notably large in size. notably large in size ஒரு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு அளவில் பெரிய amount of plastic materials. அப்ப குறிப்பிட்டு சொல்ற அளவுக்குரிய அப்படிங்கிற ஒரு வேர்டோட இங்க வரணும். அப்ப இதுக்கு நாங்க இந்த வேர்ட்ல இருந்து எதை போடலாம்னு சொன்னா கன்சிடரபிள். கன்சிடரபிள்னு சொன்னா நாங்க ஒரு அட்டென்ஷன் கொடுத்து
ஒரு கவனம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நோட்டபிளி லார்ஜ் இன் சைஸ் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த கன்சிடரபிள் அப்படிங்கிற வேர்ட் வரும். ரைட்? ஸோ இப்போ ரீட் பண்ணி பாருங்க. In addition to vegetable scraps, paper, and broken glass, you will notice a considerable amount of plastic material, such as polythene bags, shampoo bottles, and old slippers. அப்ப என்ன சொல்றாங்க? ரோட் சைட் கார்பேஜ் டம்ப பாருங்க. வெஜிடபிள் ஸ்கிராப்ஸ், பேப்பர், broken glass இப்படியான விஷயத்துக்கு மேலதிகமாக in addition you will notice நீங்க காணுவீங்க a considerable amount of plastic material. ஒரு அளவில் குறிப்பிடத்தக்க அளவு ஒரு அளவான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸையும் நீங்க காணுவீங்க. எப்படியான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்? பாலித்தீன் பேக்ஸ், ஷாம்பு பாட்டில்ஸ் அண்ட் ஆல் ஸ்லிப்பர்ஸ். அப்ப இதுக்கு இந்த வேர்ட் மெச் ஆகிற எதுக்குன்னு சொன்னா கன்சிடரபிள். ரைட்? தொடர்ந்து ரீட் பண்ணி பார்ப்போம். வெஜிடபிள் ஸ்கிராப்ஸ் அண்ட் பேப்பர் வருது. அப்ப வெஜிடபிள் ஸ்கிராப்ஸும் மரக்கறி குப்பையும் பேப்பரும் capable of being decomposed. Decomposed சொல்றது உக்கி போற தன்மையை சொல்ற. அப்ப எங்களுக்கு இதுக்கு போடக்கூடிய வேர்ட் என்னன்னு சொன்னா, அப்ப உக்கி போறன்னு சொல்றது என்ன? மொத்தமா இல்லாம அப்படியே அழிஞ்சு போறதுதான் நாங்க டீகம்போஸ்ட் ஆகிறன்னு சொல்றோம். அதுக்கு நாங்க போடக்கூடிய விஷயம் வந்து வெஜிடபிள் ஸ்கிராப்ஸ் அண்ட் பேப்பரா பெரிஷபிள். பெரிஷபிள்னு சொன்னா, பெரிஷ்ன்னு சொன்னா அப்படியே ஒன்றுமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போறதுதான் பெரிஷ்ன்னு சொல்ற, மறைஞ்சு போறது. சோ இங்கேயும் எங்களுக்கு என்ன இந்த டீகம்போஸ், கேப்பபிள் ஆஃப் பீயிங் டீகம்போஸ்ட், அழிந்து போகக்கூடிய ஆற்றலுடைய அப்படிங்கிற வேர்ட் வண்டி. சோ இங்க நாங்க போட வேண்டியது என்ன? பெரிஷபிள். ரைட்? ஓகே, பெரிஷபிள். அப்ப இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பேப்பர் செய்யறேன்னு உங்களோட vocabulary கட்டாயம். எந்த அளவுக்கு சொற்கள் உங்களுக்கு தெரியுமோ அப்ப அந்த அளவுக்கு தான் உங்களால பேப்பர் செய்யல் மாதிரி. ஸோ யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் vocabulary. இன்டர்நெட்ல பாருங்க, நியூஸ்ல பாருங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்க, நியூ வேர்ட்ஸை லேர்ன் பண்ணுங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஏஸ் தி இங்கிலீஷ் எக்ஸாம். ரைட்? ஓகே, அடுத்தது தொடர்ந்து வாசி பார்ப்போம். பட் கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் கண்டினியூ டு. அப்ப வெஜிடபிள் ஸ்கிராப்ஸும் பேப்பரும் அழிஞ்சு போகக்கூடியது. வெஜிடபிள் ஸ்கிராப்ஸ் அண்ட் பேப்பர் ஆர் பெரிஷபிள். பட் கிளாஸ், ஆனா கிளாஸ் அடுத்தது பிளாஸ்டிக் என்ன செய்யாது? எங்களுக்கு பெரிஷ் ஆகாது, டீகம்போஸ் ஆகாது. அப்ப என்னன்னு வருதுன்னு பார்ப்போம். பட் கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் கண்டினியூ டு. கிளாஸும் பிளாஸ்டிக்கும் கண்டினியூ தொடருது. என்னத்துக்கு? அப்ப இந்த இடத்துல டு அப்படின்னு வந்துருக்கு. அப்ப டூன்னு சொன்னா இங்கால வாரன்னு சொன்னா ஒரு டு இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ட முதலாவது வேர்ஷன் ஒன்று இந்த இடத்துக்கு வரலாம். கண்டினியூ டு வந்துட்டு கேதர் லிட்டில் பை லிட்டில். லிட்டில் பை லிட்டில்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா. கேதர் அப்படின்னு சொல்றது சேர்றத சொல்ற, கேதர் அப்படின்னு சொல்லி. சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு வேர்ட் accumulate. ரைட்? accumulate அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சைஸ்ல ஆறத நாங்க accumulate அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப என்ன செய்யுது? கிளாஸும் பிளாஸ்டிக்கும் கண்டினியூ டு accumulate. ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கேதர் லிட்டில் பை லிட்டில் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு எங்களுக்கு accumulate ஃபிட் ஆகும். அண்ட் harm தி என்வாயன்மெண்ட். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து harm தி என்வாயன்மெண்ட் சொன்னா சுற்றாடல மாசுபடுத்துது. ரைட்? அடுத்த இது வந்து பிளாஸ்டிக் இஸ் ஆஃபன். பிளாஸ்டிக் வந்து அநேகமான நேரங்கள்ல ஆஃப்டன் அடிக்கடி அப்படின்னு சொல்றது. அப்ப பிளாஸ்டிக் வந்து அடிக்கடி என்ன செய்யப்படுது? ஜட்ஜ்ட் ராங்லி. ஜட்ஜ் அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு விஷயத்த நாங்க அதை பத்தின ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறது தான் ஜட்ஜ் பண்ற அப்படின்னு சொல்றது. அப்ப ஜட்ஜ் ராங்லின்னு சொன்னா பிழையாக நினைச்சு கொள்ளப்படுறது தான் ஜட்ஜ் ராங்லி. அப்ப பிழையாக நினைக்கிறதுக்கு நாங்க என்ன வேர்டு எங்க இருந்து சூஸ் பண்ணலாம்? பாப்போம், ஈஸியான வேர்டு உண்டு. Mistaken. மிஸ்டேக்கன். Mistaken. எஸ், கரெக்ட். அப்ப தவறாக புரிந்து கொள்ளப்படுற விஷயத்தை தான் இங்க சொல்ல வராங்க. அப்ப என்னையாம்? பிளாஸ்டிக் இஸ் ஆஃபன் மிஸ்டேக்கன் ஃபார் ஃபுட் பை பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்ப என்னையாம்? பிளாஸ்டிக் அநேகமான நேரங்கள்ல பறவைகளால உணவுன்னு சொல்லி, ஃபுட் அப்படின்னு சொல்லி
மிஸ்டேக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. அனிமல்ஸ் which often leads to their death. அப்ப பிளாஸ்டிக்கை வந்து இவங்க ஃபுட்ன்னு தவறாக மிஸ்டேக்காக எடுத்து சாப்பிட்றதுனால என்ன, அது அவங்களோட டெத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்துது. ரைட், அப்ப மிஸ்டேக்னு எங்களுக்கு போயிட்டு. இட் ஆல்சோ, அப்ப இட்டுன்னு சொல்லி எதை சொல்றாங்க, முன்னால பிளாஸ்டிக்கை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஸோ பிளாஸ்டிக் தான் இட்டுன்னு சொல்றாங்க இங்க. அது இட் ஆல்சோ இங்க எங்களுக்கு பிராக்கெட்ஸ்ல தந்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன் என்ன, blocks and makes movement difficult through. அப்ப மூவ்மெண்ட் அசைவை வந்து பிளாக் பண்ற, அதாவது ஒரு வழியால ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு அதை பிளாக் பண்ணி அப்படியே அடைச்சி கொள்றது தான் இந்த பிராக்கெட்ல சொல்றாங்க. பிளாக் பண்றேன்னு சொன்னா அப்படியே ஒரு வே ஒன்று அடைக்கிறது தான் பிளாக்னு சொல்றேன். அப்ப பிளாக்ஸ் அண்ட் மேக்ஸ் மூவ்மெண்ட் டிஃபிகல்ட் த்ரூ. த்ரூன்னு சொல்றது என்ன, ஊடாக. அப்போ ஒரு பைப் அல்லது ஒரு டனல் இதுக்குள்ளால எல்லாம் போறத த்ரூ அப்படின்னு சொல்லலாம், நாங்க ஊடாகன்னு சொல்லலாம். அப்போ ஒரு இடத்துக்கு ஊடாக போற ஒரு விஷயத்த வந்து பிளாக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன வேர்டுன்னு சொன்னா சோக். சோக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அந்த கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுக்கெல்லாம் சோக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யறோம், நாம ஒரு ஆளோட நெக்க பிடிச்சி நாங்க சோக் பண்றோம்னு சொன்னா அவரால் சுவாசிக்க இல்லாம நாங்க அதை பிளாக் பண்றோம், அந்த அவரோட ஏவே. ரைட், ஸோ அதே மாதிரி தான் இட் ஆல்சோ சோக்ஸ் சீவர் பைப்ஸ். அப்ப சீவர் பைப்ஸ் என்ன, கழிவு தண்ணி போற பைப்ஸ். அதை இந்த பிளாஸ்டிக் என்ன செய்யுது, அடைச்சி கொள்ளுது. அதைத்தான் இட் ஆல்சோ chokes அப்படின்னு சொல்றாங்க. ரைட், it also chokes sewer pipes and becomes a trap for living beings in ponds, rivers and oceans. ஓகே, இந்த ஃபில் பண்ணின வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கிளியரா? அப்ப எங்களுக்கு மிஞ்சின வேர்ட்ஸ் யார் யாரு, கிளியர்ஸ், ரீச்சபிள் அண்ட் ரீசைக்கிள் அப்படிங்கிற இந்த 3 வேர்ட்ஸ் எங்களுக்கு அதுல வரல. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா எல்லாருக்கும்? Is it clear everyone? Clear-ஆ? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Or is everything okay? சைலண்டா இருக்கிறத பார்த்து டவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? டவுட்ஸ் இருக்கா? No, sir. Okay, right. So let's move on to the next question. Test 11. Fill in the blanks with the words given below. அப்ப again fill in the blanks. அப்ப எங்களுக்கு சில வேர்ட்ஸ் தந்திருக்காங்க, அதை போட்டு நாங்க இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று தந்திருக்காங்க, ஒரு பேராகிராஃப். அதில் இப்போ நாங்க ஃபில் பண்ணோம். அப்ப என்னென்ன வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக் அண்ட் பர்சுவேடட், சயின்ஸ், பிகாஸ், ஹவுஸ் கீப்பர், பல்ப், ஹீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் வேர்ட்ஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க. அப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த தந்திருக்கிற வேர்ட்ஸ்ல எந்த வேர்ட் டிஃபிகல்ட்டா இருக்கு எல்லாருக்கும்? எது உங்களுக்கு மீனிங் தெரியாம இருக்கு? Any words? Do you find any words difficult here? Persuaded. Persuaded. Persuadedன்னு சொன்னா, persuade பண்றேன்னு சொன்னா ஒரு ஆளை அவங்க கம்பல் பண்ணி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது தான் persuade பண்ற அப்படின்னு சொல்றேன். சரியா? ஓகேவா மீனிங்? கட்டாயப்படுத்தி ஒத்துக்க Yes, sir. வைக்கிறது தான் persuade அப்படின்னு சொல்றேன். மத்த மீனிங் எல்லாம் ஓகே தானே, சிம்பிளான வேர்ட்ஸ். எக்ஸ்பெல் சொன்னா என்ன? எக்ஸ்பெல், வாட்ஸ் த மீனிங்? எனிவன்? ஒலிவியா, do you know what is meant by expel? ஒரு ஆளை ஏதாவது ஒண்ணுல இருந்து நீக்கிறது சார். அப்படின்னா Yeah. ஒரு ஆளை ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் பண்றது சொல்லுவாங்க. வெளியாக்குறது. ரைட், ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு பேட் ஸ்டூடெண்ட்ஸ்னா எக்ஸ்பெல் பண்ணேன்னு சொன்னா அவங்கள ஸ்கூல்ல இருந்து விலக்கி விடுற, திருத்தி விடுற, எக்ஸ்பெல். ரைட், ஓகே. ஸோ அதுதான் நாங்க வந்து எக்ஸ்பெல் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரீட் பண்ணி பார்ப்போம். தோமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ். அப்ப தோமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியுமா? அவர் யாரு? பல்பை கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அவரோட ஸ்டோரி எங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன, அவர் ஒரு நல்ல நல்ல ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ல, ஆனா மிச்சம் கெட்டிக்காரு. அப்ப ஒரு டைம் அவரை பிரின்சிபல் கூப்பிட்டு என்ன செய்யற, அவங்களோட மம்மிட்ட, வேற நல்ல மில்ல எங்களோட ஸ்கூல்ல இருந்து விலகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை
சொல்ற. பட் அவங்களோட மம்மி என்ன செய்யற, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம, நீங்க நல்ல மிச்சம் உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நீங்க மிச்சம் டேலண்டடான ஆளாம், அதனால நீங்க ஹோம்லயே வச்சு இவருக்கு படிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லிட்டாரு, மகன் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டு வந்து, அதுக்கு பிறகு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனதான் அந்த ஸ்டோரி. சரிதானே, இப்ப அதை வச்சுதான் வரப்போகுது. அப்போ பட் ஆஸ் அ சைல்ட் he didn't enjoy going to school. அப்போ ஒரு சின்ன பிள்ளையா அவருக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை. When Edison was only 7, the headmaster decided to him from his school. அப்ப எடிசன் ஹெட் மாஸ்டர் என்ன நினைக்காரு, டிசைட் பண்றாரு, அவரை ஸ்கூல்ல இருந்து அவரை him from his school என்ன செய்ய நினைக்காரு ஹெட் மாஸ்டர், நாங்க இப்ப பார்த்த வேர்ட் எக்ஸ்பெல் பண்ண நினைக்காரு, துரத்தி விடுறதுக்கு நினைக்காரு. So when Edison was only 7, the headmaster decided to expel him from his school. அப்போ அடுத்தது he refused to do, இங்கால he refused to do சொன்னா செய்யறதுக்கு மறுத்தாரு, இங்கால ஸ்கூல் ஒர்க்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்க போட வேண்டிய வேர்டு என்ன, அவருடைய ஸ்கூல் ஒர்க்கை செய்யறதுக்கு மறுத்தாரு, refused to do his school work. அப்ப இடையில இங்க என்ன வேர்ட் போடுற, because அப்ப என்ன வரணும், பிகாஸ் வரணும். அப்ப அவர் ஸ்கூல் ஒர்க்கை செய்ய மறுத்ததன் காரணமாக அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரணும். அப்ப இப்ப மொத்தமா ரீட் பண்ணி பாருங்க. When Edison was only 7, the headmaster decided to expel him from his school because he refused to do his school work. அப்ப எடிசன் வந்து அவருடைய ஸ்கூல் ஒர்க்கை செய்யறதுக்கு மறுத்ததன் காரணமாக, அதுதான் அந்த பிகாஸ். என்ன நடக்குது, ஹெட் மாஸ்டர் அவரை எக்ஸ்பெல் பண்றதுக்கு டிசைட் பண்றாரு. அப்ப பாருங்க, அப்ப அந்த சென்டென்ஸை நாங்க ஒரு ஓர்டரா யோசிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு பிளாங்க்ஸை ஃபில் பண்றதுக்கு வரும். சரிதானே, அப்ப எது எது நாங்க யூஸ் பண்ணிக்கோம், எக்ஸ்பெல், ஹிஸ், அடுத்தது பிகாஸ். ரைட், தொடர்ந்து ரீட் பண்ணி பார்ப்போம். பட் ஹி, ஆனால் அவன், ஸ்டாப் லேர்னிங், படிப்பதை நிறுத்தினான் அப்படின்னு ஸ்டாப் லேர்னிங். அப்ப எப்படி இதை நெகட்டிவ் ஆகுறேன்னு நாங்க என்ன செய்யணும், எந்த வேர்டை போடணும், படிப்பதை நிறுத்தவில்லை அப்படின்னு போறதுக்கு, never. never. But he never stopped learning. Okay. அப்ப இவ்வளவு நடந்தாலும் அவரு லேர்ன் பண்றது மட்டும் நிப்பாட்டல அப்படின்னு சொல்ல வராங்க. His mother, இங்கால him to read about, அவரை ரீடுன்னு சொன்னா இந்த இடத்துல படிக்க வைக்கிறதுக்குன்ற மாதிரியான மீனிங்ல வருது. ஸோ நார்மலி நாங்க ரீட் சொல்றது வாசிக்கிறது சொல்றோம், பட் இந்த இடத்துல அது ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு நம்ம வருது. அப்ப அவருடைய மதர் என்ன செய்யறா, him to read about. அப்ப இந்த இடத்துல எதை பத்தி படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு, which word, என்ன எதை படிக்கலாம் இங்க இருக்கிற வேர்ட்ஸ்ல, சயின்ஸ். அப்ப அவரோட மதர் வந்து சயின்ஸ படிக்கிறதுக்கு அவரை என்ன செய்யறா, ஒத்துக்க வைக்கா. அதுக்கு நாங்க என்ன வேர்ட் பார்த்தோம், persuaded. ரைட். அப்ப சயின்ஸ் படிங்க மகன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, அவரோட மதர் வந்து அவரோட கம்பல் பண்ணி ஆர்கியூ பண்ணி ஒத்துக்க வைக்கா, பெர்சுவேட் பண்றா. So his mother persuaded him to read about science. Okay, right. அப்ப எங்களுக்கு என்னென்ன பேத்து, சயின்ஸும் பெர்சுவேடும் பேத்து. ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். He enjoyed reading, அவன் வாசிக்கிறத விரும்பினான். He, இங்கால to do experiments, எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதற்கு அவன் என்ன செஞ்சான்னு வரும், என்ன வந்திக்கலாம், என்ன வேர்ட் வந்திக்கலாம், loved. He loved to do experiments. அப்ப எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செய்து பார்ப்பதற்கு அவன் விரும்பினான். When, இங்கால was older, he invented. அப்ப இங்கால ஒரு வேர்ட் நாங்க போடணும், போது அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. was older, he invented. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், when he was old. Yes, when he was older, he invented. இந்த இடத்துல என்ன போடுவீங்க, phonograph.
ஃபோனோகிராஃப்னு சொல்றது ஒரு நவுன். நவுனுக்கு முன்னால நீங்க ஒரு ஆர்டிகிள் போடணும்னு சொன்னா என்ன போடுவீங்க? The. Right? Yes. அப்ப when he was older, he invented the phonograph. அப்ப அவன் ஓல்டர்னு சொன்னா என்ன? பெரிய ஆள் ஆகினத்துக்கு பிறகு phonograph-ஐ இன்வென்ட் பண்ணினான். ரைட்? சோ எங்களுக்கு the and he cancelled. And the லைட்டுக்கு பக்கத்துல வரக்கூடிய ஒரு வேர்ட் வேற என்னதை இன்வென்ட் பண்ண? phonograph-உம் லைட், bulb. Okay? Right. So bulb is also gone. Do you know the of Edison? உங்களுக்கு தெரியுமா எடிசனினுடைய என்ன தெரியுமா உங்களுக்கு எடிசனினுடைய என்ன போட்டா சரியா இருக்கும்? Story. Do you know the story of Edison and the egg? சரியா? எடிசன் அண்ட் தி எக்னு சொல்றது ஒரு ஸ்டோரி. சரியா? அப்ப உங்களுக்கு எடிசன் அண்ட் தி எக் அப்படிங்கிற ஸ்டோரியை பத்தி தெரியுமா அப்படின்னு இந்த ஒரு கொஸ்டின் ஒன்று வந்துருக்கு. ஸோ எங்களுக்கு எக்கும் ஸ்டோரியும் கேன்சல். ஒன் டே ஹி ஆஸ்க்ட் ஹிஸ், ஒரு நாள் அவனுடைய இங்க ஒரு பர்சன் வர போறாங்க, கேட்டான். அப்ப ஹவுஸ் கீப்பர்னு சொல்றது யாரு? அவர வீட்டு வேலைக்காரன். அப்ப ஒரு நாள் அவனுடைய வீட்டு வேலைக்காரனிடம் கேட்டான், ஹவுஸ் கீப்பர், டு பிரிங் an egg, ஒரு எக் எடுத்துட்டு வர சொல்லி. இங்க என்ன வரலாம்? இன்னொரு வேர்ட் பேலன்ஸ் எது எங்களுக்கு? Okay. Bring an egg and a pan of hot water to the laboratory. அப்ப லேபரேட்டரிக்கு ஒரு எக்கையும் ஒரு பேனையும் எடுத்துட்டு வர சொல்லி அவன் ஹவுஸ் கீப்பர்ட்ட கேட்டான் அப்படின்னு வருது. சரியா? இப்ப எப்படி நாங்க வேர்ட்ஸை பார்த்து ஃபில் பண்ணினோம்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? கிளியரா இந்த கொஸ்டின்? Is it clear, students? ஓகேவா எல்லாருக்கும்? அப்துல் ரஹ்மான், அம்னா, ரைட். சோ எந்த அளவுக்கு அதை கிளியரா ரீட் பண்றீங்க அப்படிங்கறத மேட்டரிங்க. சரிதானே? இப்ப முதலாவது இந்த சென்டென்ஸை பாருங்க. இப்ப நாம இந்த இடத்தை மட்டும் பார்த்தோம் சொன்னா எங்களுக்கு ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னு சொன்னா பின்னால என்ன வருதுன்னு பார்த்துட்டு தான் இந்த காரணமாக, பிகாஸ் அப்படிங்கறத போடையலுமா இருந்துச்சு எங்களுக்கு. அப்ப எப்பயுமே ஒரு வேர்ட் தெரியலன்னு சொன்னா பேலன்ஸ் இருக்கிற பின்னால இருக்கிற அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, பண்ணி அதை ஃபில் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இடையில என்ன போடணும் அப்படின்னு சொல்லி. சரிதானே? அப்ப இதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை. ஓகே, ரைட். இப்போ என்ன வந்திருக்கீங்க? 12th question. Kumar has just returned from a school trip. His family members wanted to know everything about the trip. அப்ப என்ன? குமார்ங்கிறவர் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட ட்ரிப்பை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. Given below are the questions they asked. Read the questions and complete the description. அப்போ இங்க என்ன நடந்திருக்கீன்னு சொன்னா, ஒரு ஆள்கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இங்க தந்திருக்காங்க. ஃபாதர் ஒரு கேள்வி கேட்டிக்காரு, மதர் கேள்வி கேட்டிக்காங்க, பிரதர். அப்ப ஒரு ட்ரிப்பை பத்தி எல்லாரும் கொஸ்டின் பண்ணிக்காங்க. அத குமார் ஒரு டிஸ்கிரிப்ஷனா சொல்றாரு, இந்த விஷயங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இது நார்மலா இது என்ன விஷயம்? ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். சரிதானே? அதான் விஷயம். சோ இது எல்லாத்தையும் நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்தினா எப்படி வரும்? டிஸ்கிரிப்ஷனா எழுதினான்னு சொல்லி. முதலாவது கொஸ்டினை பாருங்க. ஃபாதர், at what time did you come home? எந்த நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேட்டீங்க. அதை இவர் எப்படி எழுதிருக்காரு? My father wanted to know at what time I had come home. அப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ரூல்ஸ் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும். நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எப்படி எழுதுற, கொஸ்டின்ஸுக்கு எப்படி எழுதுற, இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கு எப்படி எழுதுற, அதுலயும் கொஸ்டின்ஸ்ல எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு நாங்க கிளாஸ்ல படிச்சிட்டோம். அதோட டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நாங்க பார்த்திருக்கோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கவனிங்க. at what time did you come home அப்படின்னு வந்ததை இங்க did
அப்படிங்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. சிம்பிள் பாஸ்ட்ல உங்களுக்கு டிரெக்ட் ஸ்பீச் இருந்தா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன டென்ஸ்ல நீங்க அதை மாத்துவீங்க? Past perfect. பாஸ்ட் பெர்ஃபெக்ட். என்ன நடந்திருக்கு? டிட் யூ கம் என்னைய மாதிரி இருக்கி? ஹேட் கம் மாதிரி இருக்கா இல்லையா? பாருங்க, ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரைட், ஓகே. ஸோ இப்போ செஞ்சு பார்ப்போம். அப்ப அதை எங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சு தந்துட்டாங்க, அது இருக்கட்டும். செகண்ட்ல இருந்து பார்ப்போம். மதர் ஆஸ்க் மீ வெதர். அப்ப மதர் என்ன கேட்கா? சன், வில் யூ டெல் அஸ் ஆல் அபவுட் த ட்ரிப்? மகன், எங்க எல்லாருக்கும் உங்களோட ட்ரிப்பை பத்தி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். இங்க என்ன எங்களுக்கு மாடல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கி? வில். அப்ப வில் வந்தா உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன வேர்டு அதை மாத்தன்றாங்க பார்த்தேன்? Would. குட்டா மாத்தன். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இதை எழுதுவோம். மை மதர் ஆஸ்க் மீ வெதர் ஐ, இங்க என்ன போடுவீங்க இந்த வில்ல? வெதர் ஐ வுட், வெதர் ஐ வுட். இங்க மோடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல வார மெயின் வேர்ப் எப்பயுமே எப்படி வரும்? ஆஃப்டர் த மோடல் வேர்ப் வாட் கைண்ட் ஆஃப் மெயின் வேர்ப் டு யூ யூஸ்? Version 1. ஒன். அப்ப இங்க வில்லுங்கிறது மோடல் வேர்ப் தானே, டெல் தான் வரும். இங்கேயும் வுட்டுக்கு பக்கத்துல டெல் தான் வரும். அப்ப வில் யூ டெல் அஸ் அப்படின்னு இருக்கிறத எப்படி மாத்திரிக்காக? மை மதர் ஆஸ்க் மீ வெதர் ஐ வுட் டெல் தெம் ஆல் அபவுட் த ட்ரிப். நீங்க எங்களுக்கு ட்ரிப்பை பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா? வில் யூ டெல் அஸ் ஆல் அபவுட் த ட்ரிப். அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல மாத்தினா எப்படி வரும்? கொஷன் எல்லாமே என்னையா மாறும்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல கொஷன்ஸ் எப்படி வரும்? கொஷனாவே இருக்குமா? எப்படி மாறும்? என்ன ஃபார்முக்கு மாறும்? ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு மாறும்னு சொன்னா இல்லையா? அப்ப ஃபுல் ஸ்டாப் வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸாக ஒவ்வொரு சென்டென்ஸும் இருக்கிறத பாக்குறீங்க. இங்க கொஷன்ஸ் அறிக்கி, இங்க சென்டென்சஸ் அறிக்கி. அப்போ will you tell us all about the trip அப்படின்னு சொன்னத will, இப்ப நான் ஃபுல்லா மாத்தி காட்டுன்னு பாருங்க. will you tell us all about the trip. இது வந்து என்ன எங்களுக்கு mom சொன்னது. அப்ப mom said, right, mother said அப்படின்னு வந்து இப்படிதான் இது இருக்கணும். சரியா? direct speech. அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் அப்படின்னு சொல்லி தியரி கிளாஸ்ல. mother said, will you tell us all about the trip? அப்ப இது வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பார்ட். அதை இங்க எங்களுக்கு மாத்தி தந்துட்டாங்க. mother asked me அப்படின்னு சொல்லி. அப்ப இத கவனிங்க. எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸுக்கு ரிப்போர்ட்டிங் பார்ட் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க 2 வேர்ட்ஸ் போடலாம்னு பார்த்தேன். என்னது? If or if whether. or whether. இங்க வெதர் போட்டு தந்திருக்காங்களா? ரைட். அப்ப எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பார்ட்டும் எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸுக்கு வர வெதரும் முடிஞ்சு. இப்போ இந்த பார்ட்ல இருக்கிற டிரெக்ட் ஸ்பீச், கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிற டிரெக்ட் ஸ்பீச் எங்களுக்கு வில்லோட வருது. அதை நாங்க வுட்ல மாத்துவோம்னு சொல்லி தெரியும். சரிதானே? அப்ப இங்க இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னத்துல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிற விஷயத்த நீங்க டென்ஸ் பேக் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி. அப்போ இப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? கொஷன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. எப்படி? வெல்லுன்னு சொல்றது மாடல் வேர்ப். சரி, ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோமே, டென்ஸா நாங்க எழுதுவோமே, ரைட்? ஆக்சிலரி வேர்ப். ரெண்டாவது வில்லுக்கு பக்கத்துல யூ இருக்கு, சப்ஜெக்ட். அப்ப வில் யூ டெல் மூணாவது வேர்ப். இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஒரு கேள்வி. இத கேள்விகள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக மாறும். we change the questions into statements அப்படின்னு நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பார்த்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல முதலாவது நாங்க ப்ரொனவுன்ஸ பார்க்கணும். வில் குட்டா மாறுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. யூ, மகன், நீங்க எங்களுக்கு ட்ரிப்பை பத்தி சொல்லுவீங்களா? நீங்கன்னு சொன்னது யார? யார சொன்ன? என்னத்தானே? நாங்க தான் இந்த இடத்துல சன்னாரிக்கும். சரியானே? அப்ப நீங்கன்னு சொல்லி மாம் சொன்னு சொன்னா யார சொல்லிருக்காங்க? இந்த யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் என்னையா சேஞ்ச் ஆயிருக்கு?
whether I right. இப்போ சப்ஜெக்ட் வந்துட்டு அப்ப ஸ்டேட்மெண்ட்ஸ்ல முதலாவது சப்ஜெக்ட் வரணும். கேள்விகள்ல சப்ஜெக்ட் ரெண்டாவது, ஆக்சிலரி verb முதலாவது. இங்க என்ன செய்யணும்? அப்ப ஆக்சிலரி verb சப்ஜெக்ட் பதில ரெண்டாவது எழுதணும் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, சென்டென்சஸ், ரைட்? அப்ப யூ ஐன்னு மாத்திட்டு வெளில புட்டா மாத்திட்டு verb எப்பவுமே அவர பிளேஸ்ல இருப்பாரு. மோடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற verb என்ன வெர்ஷன்ல போடுவீங்க? வெர்ஷன் 1 2 3? which version? Version 1. version 1. அப்ப டெல் அப்படியே டெல்னு சொல்லி எழுதிருக்கமா? ரைட். இவ்வளவு முடிஞ்சு. இப்ப இன்னொரு ப்ரொனவுன் ஒன்று இங்க இருக்கு. எங்களுக்கு ட்ரிப்பை பத்தி சொல்லுவீங்களா? will you tell us? நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அறிக்கக்குள்ள எங்களுக்குன்னு சொன்னத எப்படி சொல்லுவோம்? அவங்களுக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப இந்த அஸ் என்னையா மாறி இருக்கீங்க? ரைட். இப்போ எப்படி இந்த direct speech ரிப்போர்ட்டடா மாத்தினு கிளியரா எல்லாருக்கும்? Do you understand? Olivia? I think Olivia didn't attend the class, the reported speech class. Olivia, is it clear now? Yes, sir, it is. Yeah, I think you can do, right? Right. So, மத்த எல்லாருக்கும் இந்த சென்டென்ஸ் மாத்தினது கிளியரா? சொல்லுங்க, கிளியரா? ஓகே, ரைட். கிளியர் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? கூகுள் டிரைவ்ல அழகா கிளாஸ் வீடியோ இருக்குது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்ட் 1 2 3 சொல்லி கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்குது. அதையும் பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட எகெயின் கேளுங்க, நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட். இப்ப அப்படியே ஒன்றை மாத்துவோம். மை பிரதர் ஆஸ்க் மீ. இப்ப பிரதர் கேட்ட கொஸ்டின் வருது பாருங்க, மூணாவது கொஸ்டின். பிரதர் என்ன கேட்காரு? வாட் பிளேசஸ் டிட் யூ விசிட்? ஹேவ் யூ சேவ்ட் ஆல் த போட்டோஸ்? இப்ப முதலாவது பாருங்க, அப்ப இது வந்து டிரெக்ட் ஸ்பீச் தானே. அப்ப கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னென்ன டென்ஸ்ல இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். அப்ப பேக் ஷிஃப்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்? இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். அப்ப நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு இந்த டென்ஸை மாத்த தான் வேணும். அப்போ டிட் அப்படின்னு சொல்லி வாரது என்ன டென்ஸுக்கு வார? டிரெக்ட் ஸ்பீச்ல என்ன டென்ஸ்ல இருக்குது? சிம்பிள் பாஸ்ட், சரிதானே? நோ நோ, டிட்னு சொல்றது பிரசன்டா? பாஸ்ட் இல்லையா? do and does தான் யாரு? சிம்பிள் பிரசன்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. have you saved? haveம் வெர்ஷன் 3 வெர்பும் வாரது என்ன டென்ஸ்? haveம் saved சொல்ற வினை சொல்ற மூணாவது வடிவம் வாரது என்ன டென்ஸ் இங்கிலீஷ்ல? Present perfect. present perfect. have or has version 3 verb வந்தா அது என்ன? present perfect. அப்ப நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பார்த்திருக்கோம், சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிறத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும். present perfectல இருக்கிறதே என்னதுக்கு தான் மாத்துற? Past perfect. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு தான் மாத்துற. சோ இப்ப என்ன நடக்க போகுது? மை பிரதர் ஆஸ்க் மீ. அப்ப ரெண்டு क्वेश्चन தானே கேட்டிருக்காரு. எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பார்ட் அவங்க செஞ்சு தந்துட்டாங்க. தட்ஸ் அது இருக்கட்டும். இப்ப WH கொஸ்டின்ஸ் வந்தா ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தேன்? அந்த WH வேர்டையே தான் போடணும்னு பார்த்தேன். சரியா இருக்கா? அங்க இருக்கிற வாட் இங்க இருக்கா ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு பக்கத்துல? வாட் சரியா? இது சரியா? இங்க இந்த வட்டி விடத்தை ஏன் இருக்குன்னு சொல்லி விளங்குதா? WH கொஸ்டின்ஸ்ல ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு பிறகு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன செய்யற? அதே இதைத்தான் போடுற. ஆனா நாம இதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு இப்போ வெதர் போட்டிருக்கோம். ஏன்? அது எஸ் ஓ நோ கொஸ்டின். எங்களுக்கு ட்ரிப்பை பத்தி சொல்லுவீங்களா? எஸ் சொல்லுவேன், நோ சொல்ல மாட்டேன். ஆனா இங்க வாட் பிளேசஸ் டிட் யூ விசிட்? எந்தெந்த இடங்களுக்கு, என்ன இடங்களுக்கு போனீங்க அப்படிங்கிற ஒரு WH வேர்டு இருக்கு. அப்படி வந்தா இந்த மை பிரதர் ஆஸ்க் மீன்னு வர இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு போறோம். இஃப் வெதர் போடுறல என்ன போடுற? அதே WH வேர்டை இங்க போடுற. சோ வாட்? இப்ப என்ன செய்வோம்? இத கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கி சென்டென்ஸா மாத்தி எழுதுவோம்.
வாட் பிளேசஸ், அப்ப இதோட சேர்த்து பிளேசஸ் எழுதுங்க. வாட் பிளேசஸ் டிட் யூ விசிட் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஷன் ஆயிருக்கி டிரெக்ட் ஸ்பீச்ல. இத டிட் யூ விசிட், நீங்க எங்க விசிட் பண்ணீங்க, என்னென்ன இடத்துக்கு விசிட் பண்ணீங்கன்னு இருக்கு. அப்ப நீங்கன்னு சொல்லி யார சொல்றாங்க? ப்ரொனவுனை பார்ப்போம். முதலாவது நீங்கன்னு சொல்றது யார? யூன்னு சொல்றது. வாட் பிளேசஸ் I. ஐ. ஓகே. இப்ப சப்ஜெக்ட் வந்துட்டு நாங்க என்னன்னு பார்த்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்தன்னு பார்த்தேன். அப்ப விசிட் அப்படிங்கிற வேர்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதுனீங்கன்னா எப்படி வரும்? ஆக்சிலரி வேர்போட சேர்த்து எப்படி வரும்? Visited. ஹேட் விசிட்டட் வரும். சரியா? What places I had visited. What places did you visit? இந்த direct speechல வந்தது. What places I had visited reported speechல வருது. சரியா? அதே தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் பிரதர் கேட்டிருக்காங்க. Have you saved all the photos அப்படின்னு சொல்லி. Have you saved all the photos அப்படின்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அதோட சேர்த்து எண்ட் ஒன்று போட்டு கனெக்ட் பண்ணிக்காங்க. எண்ட் வெதர் ஐ இன்னு வந்துட்டு அப்ப யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் அவங்களே ஐ இன்னு மாத்தி தந்துட்டாங்க இங்க. அது எங்களுக்கு இப்ப தேவையில்ல. அப்ப ஹேவ் சேவ்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஹேவ் சேவ்ட் அப்படிங்கறத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதினா எப்படி வரும்? Had saved. Saved வரும். And whether I had saved all the photos. இவ்வளவும் ஃபில் பண்ணினா கிளியரா? Reported speech. Students, do you understand? Clear தானே? அப்ப எவ்வளவு நான் தியரி கிளாஸ்ல எவ்வளவு கிளியரா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஞாபகம் இருக்குதான் எல்லாம்? இருக்கா பிரசாதா? Yes, sir. அம்னா நுஹாக்கு இருக்கா? Tavish, what about you? ஞாபகம் இருக்கா? Yes, sir. Do you remember, right? Yes, well done. Yes. இப்ப நாலாவது கொஸ்டினை பாருங்க. My elder sister asked, இங்க can I join you next year அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன வேர்ப் ஐடென்டிஃபை பண்றீங்க? மேல வில் இருந்த மாதிரி இங்க என்ன இருக்கு? மாடல் வேர்ப் கேன் இருக்கு. அப்ப கேன் வந்து எங்களுக்கு என்னன்னு மாறுற ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல? Could. குட்டா மாறுற. அப்ப இதை அப்படியே நாங்க என்ன செய்வோம்? சென்டென்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம். அப்ப மை எல்டர் சிஸ்டர் ஆஸ்க்ட், இப்ப கேன் ஐ ஜாயின் யூ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது எஸ் ஓ நோ கொஸ்டினா WH கொஸ்டினா? Yes or no question? எஸ் ஓ நோ கொஸ்டின். எஸ் ஓ நோ கொஸ்டின் வந்தா ரிப்போர்ட்டட் பார்ட் முடிச்சதுக்கு பிறகு என்ன போடலாம்? இஃப் அப்படி இல்லைன்னு சொன்னா வெதர் போடலாம். அப்ப நாங்க இந்த இடத்துல வெதர் போடுவோம். So my elder sister asked whether can I join you next year அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்குது. இதுல வெதர் போட்டுட்டோம். இப்ப can I join you next yearன்னு சொல்லி இது ஒரு கொஸ்டினா இருக்கு. மாடல் வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப்னு இருக்கு. இதை நாங்க சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு சொல்ற இதுக்கு சென்டென்ஸுக்கு மாத்தணும். இப்ப can I join you next yearன்னு சொன்னா நான் அடுத்த வருஷம் உங்களோட இணைஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு வந்திருக்கு. நான் சொல்றது இங்க யாரு? இந்த ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் யாரு? Elder sister. எல்டர் சிஸ்டர். எல்டர் சிஸ்டருக்கு நீங்க என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கு? She. she. whether she, இப்ப சப்ஜெக்ட் வந்துட்டு மாடல் வேர்ப போடணும். கேன் அண்ட் ரிப்போர்ட் டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிற மாடல் வேர்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எப்படி போடுவீங்க? she could. whether she could, இப்ப மாடல் வேர்ப் வந்துட்டு மெயின் வேர்ப் என்ன செய்வீங்க? மெயின் வேர்ப்ல சேஞ்சஸ் இருக்கா? இங்க ஜாயின் இருக்கீங்க, ஜாயின்ட் சொல்லி எழுதுறியா மாடல் வேர்ப் வந்தா? இல்ல தானே? கேன் மாடல் வேர்ப் தான், குட் மாடல் வேர்ப் தான். அப்ப மெயின் வேர்ப் என்ன செய்வீங்க? You should keep it as version 1, present version, right? Whether she could join me. அப்ப இங்க நீங்க ஜாயின் போட தேவையா? ஏன்? ஆல்ரெடி அவங்களே ஜாயின் தந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு ஜாயின் தேவையில்ல. whether she could வரைக்கும் எழுதினா போதும். whether she could join me. அதே போல நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல படிச்சிருக்கோம்.
நெக்ஸ்ட் இயர்ன்றலாம் வந்தா நாங்க என்ன எழுதுற த ஃபாலோவிங் இயர். பாருங்க ரூல்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது. கடைசி கேள்வி வாட் ஹேவ் யூ brought for me. அப்ப பேபி சிஸ்டர் கேக்கா, சின்ன தங்கச்சி கேக்கா வாட் ஹேவ் யூ brought for me. அப்ப இது என்ன டென்ஸ்? Can you identify which tense is this? Present versus have you brought, which tense? Who can tell? Have அப்படிங்கிற auxiliary verb, brought அப்படிங்கிற bring the version 3 இருக்கு. என்ன tense ஆയിരിக்கும்? Present perfect. Present perfect. அப்ப என்ன செய்வீங்க? இத past perfectக்கு மாத்துவீங்க. இப்ப pronouns பாப்போம். My baby sister wanted to know what have you brought for me அப்படிங்கிறது WH question ஆ yes or no question ஆ? WH. WH என்ன செய்யணும்? அந்த WH word அப்படியே போடணும். My baby sister wanted to know what. இப்ப பேபி சிஸ்டர் நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கான்னு கேட்டீங்க. அப்ப நீன்னு சொன்னது யாரு? யாரு? என்னத்தானே? அதாவது சன். ஓகே, இப்ப நாங்க யாரா எழுதுறோம்? டிஸ்கிரிப்ஷனை யாராக மாறி எழுதுறோம்? குமாரா தான் எழுதுறோம். அப்ப நீன்னு சொல்றது யாரா இருக்கும்? நான் வந்துரி சரிதானே? அப்ப இந்த யூ என்ன செஞ்சிருப்பீங்க? வாட்னு போட்டுட்டு என்னையா மாத்திருப்பீங்க? ஐ. வாட் ஐ. இப்போ have brought அப்படின்னு கொஸ்டின் ஆயிருக்குது present perfectல. have brought past perfectல எழுதினா எப்படி வரும்? had brought ன்னு வரும். My baby sister wanted to know what I had brought. அப்ப நீங்க brought இங்க எழுதணுமா? எழுத தேவையில்ல. ஏன்? verb already டெக்ஸ்ட்ல இருக்கு. அப்ப எங்களுக்கு இவ்வளவு எழுதினா போதும். My baby sister wanted to know what I had brought for her. Direct speech, reported speech. இந்த கொஸ்டின் கிளியரா எல்லாருக்கும்? கிளியரா? பாருங்க சாலிடா 5 மார்க்ஸ், 5 மார்க்ஸ். அப்ப இது கஷ்டமா? இது is it difficult students? ஓகேவா? இந்த கொஸ்டின் செட். டைம் இஸ் ஆல்ரெடி அப். இட்ஸ் 10 o'clock. எல்லாருக்கும் விளங்கிச்சா? எஸ். அப்போ நாங்க 2016 O level பேப்பர்ல டெஸ்ட் நம்பர் 12 வரைக்கும் பார்த்திருக்கேன், ரைட்? ஸோ இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணித்தான் எக்ஸாமுக்கு நாங்க ஒரு பெர்ஃபெக்டான லெவலுக்கு வரையலாம், ரைட்? அப்ப ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுல எவ்வளவோ நாலேஜ் இருக்கு, ரைட்? ஸோ அதனாலதான் சின்ன இயர்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்றேன், ரைட்? ஏ லெவல் பேப்பர் இதை பார்க்க மிச்சம் வெயிட்டா இருக்கு. ஸோ இங்க இருந்து எடுக்கிற நாலேஜ் அங்க கட்டாயம் யூஸ் ஆகும், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிச்ச பேப்பரை பார்ப்போம், ரைட்? Thank you so much. Good night. Learn something. Take care.